இந்த நிகழ்வு இந்த கட்சியிலே களமாடி முதன்மை நிலையில் ஒரு பொறுப்பாளராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ஏசி பாவரசு அவர்களுக்கான நினைவேந்தல் என்பதை விட இந்த மண் கண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான சமுதாய போராளி, இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களை எல்லாம் தலைவர்களாகவே மாற்ற விரும்புகிறேன் அல்லது தலைவர்களாக பார்க்க விரும்புகிறேன் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழர் சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நிறைவான ஒரு தலைவராக களமாடி மறைந்திருக்கக்கூடியவர் அண்ணன் பாவரசு அவர்கள். அவர் இயற்பெயர் பாக்கியம் என்று இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அவர் இந்த இயக்கத்திற்கு கிடைத்தது பாக்கியம் என்று சொன்னால், பாக்கியமாக வந்தவரை ஒரு பாவரசாக மாற்றியவர் நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழர். எத்தனையோ வசதி வாய்ப்புகளோடு வளரக்கூடிய சூழலில் பலவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் சமூக பொருளாதாரத்தில் முற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட செய்ய முடியாத பல அளப்பரிய சாதனைகளை படைத்தவர் நம்முடைய தலைவர். அவர்களால் வளர்க்கப்பட்ட அண்ணன் பாவரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கும் கூட அவருடைய செயல்பாடுகளை அல்லது அவர் செய்திருக்கக்கூடிய களப்பணிகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது பிரமிக்கத்தக்க வகையிலே இருக்கும். கடந்த 16 ஆண்டு காலமாக அவரோடு இயக்கப்பணி ஆற்றியிருக்கிறேன். இன்னும் கூட குறிப்பாக அன்றைக்கு மதுரையிலே கூட நான் தெரிவித்திருந்தேன். அவர் கட்சியினுடைய பொறுப்பாளரிடத்திலே செலவிட்ட நேரம் அதிகப்படியாக எந்தெந்த பொறுப்பாளரிடத்திலே செலவிட்டிருக்கிறார் என்பதை ஒரு கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஐயா உஞ்சையரசன் அவர்கள் முதல் நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் என்கின்ற நிலையிலே அவரை மிக அருகில் இருந்து பல தருணங்களிலே பார்த்திருக்கிறேன். அவர் தன்னை எப்படி செதுக்கி கொண்டார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு. நம்முடைய தலைவர் அவருடைய அருகிலே இருந்து தலைவருடைய செயல்பாடுகள், தலைவருடைய எண்ண ஓட்டம், தலைவர் என்னென்னலாம் நினைக்கிறார் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை தன்னுள்ளே செலுத்தி கொண்டு ஒரு மகத்தான ஒரு போராளியாக அவர் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிக இல்லை. எனக்கு அவரிடத்திலே பல ஆச்சரியங்கள் இருக்கும். நம்முடைய தோழர்கள் கூட பல நேரங்களிலே பேசுகின்ற பொழுது, கூட்டங்களிலே அல்லது உள்ளே நடக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது, ஆளுகின்ற திராவிட கட்சியை பற்றி, திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை பற்றி, திராவிட கட்சியிலே முதன்மை நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்களை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பேசுவார்கள். ஆனால் அண்ணன் பாவரசு அவருடைய செயல்பாடு எத்தகைய செயல்பாடு என்று சொன்னால், அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அதிமுக, குறிப்பாக திமுகவிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட பல தருணங்களில் பல நிகழ்வுகளில் அண்ணன் பாவரசனுடைய கருத்து அல்லது அவருடைய ஒப்பீனியன் என்னவென்று கேட்டு செயல்படக்கூடியதை அருகிலே இருந்து பார்த்திருக்கிறேன். கடலூர் மாவட்டத்திலே குறிப்பாக தலைவர் எழுச்சித்தமிழருடைய தேர்தல் காலத்திலும் சரி, இன்ன பிற காலத்திலும் சரி நடைபெறக்கூடிய மிகப்பெரிய கூட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற பொழுது அங்கே அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் MRK அவர்கள் பாவரசு அண்ணனை பார்த்தார் என்று சொன்னால், என்ன பாவரசு இது சரியா இருக்குமா, இங்கே இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் தன்னை வளர்த்து வைத்திருந்தார். இங்கே பேசிய பலரும் குறிப்பிட்டதுதான், எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆனால் அத்தனை மாநாடுகள், அத்தனை நிகழ்ச்சியிலும் அண்ணன் பாவரசனுடைய மகத்தான பங்களிப்பு இல்லாமல் அது நடந்திருக்காது. அவருடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் அது சிறப்பாக அமைந்திராது என்கின்ற வகையிலே அவர் செயல்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்மை விட எல்லா வகையிலும் வசதி படைத்த இயக்கங்கள் இருக்கிறது. எல்லா வகையிலும் வசதி படைத்த இயக்கங்கள் அவர்கள் சொல்வதை செய்வதற்கான ஆட்களை வைத்திருக்கிறார்கள். ஆள் அம்பு சேனை என்று அனைத்தையும் வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட கூட்டங்கள் நடத்துகிறார்கள், மாநாடுகள் நடத்துகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எல்லா வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவர்கள் ஒரு 25,000 பேர் 30,000 பேர் சேரக்கூடிய ஒரு கூட்டத்தை கையாள முடியாமல் அங்கே 41 பேர் 42 பேர் உயிரிழக்கக்கூடியதெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் பல லட்சம் மக்களை, தன்னியல்பாக வரக்கூடிய மக்களை வைத்து பல மாநாடுகள், பல நிகழ்ச்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி இருக்கிறோம். நம்முடைய தலைவருடைய அழைப்பை கேட்டு லட்சக்கணக்கானோர் திரளுகிறார்கள். ஆனால் அப்படி திரண்டு வரக்கூடிய மக்களை நெருப்படுத்தி ஒழுங்காக அமர வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி, ஒரு மாநாட்டை நடத்தி, ஒரு மாநாடு அல்ல, 2 மாநாடு அல்ல, பல மாநாடுகளை நம்மால் நடத்த முடிந்தது என்று சொன்னால் அதில் அண்ணன் பாவரசனுடைய பங்கும் அண்ணன் ஒன்றியரசனுடைய பங்கும் அதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னைக்கு எப்படி மீட்டிங் நடத்துறது, எப்படி மாநாடு நடத்துறதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, SOPன்னு சொல்லக்கூடிய அதற்கான நெறிமுறைகள்லாம் வகுக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல், இதெல்லாம் யார் செய்தது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது.
எந்த விதமான அடிப்படை வசதி வாய்ப்பும் இல்லாமல் ஒரு சிறிய கிராமத்திலே அல்லது பெரிய அளவிலே வளர்ச்சி அடையாத பகுதியிலே இருந்து வந்தவர், பெரிய அளவிலே அடிப்படை கல்வி அல்லது முறை சார்ந்த கல்வி பெறாத ஒருவர். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார். ஐயா ஒன்றியரசன் அவர்களாவது ஒரு கல்வியாளராக இருந்திருக்கிறார், அரசு பணியிலே இருந்திருக்கிறார். ஆனால் அண்ணன் பாவரசு அவர்கள், அப்படிப்பட்ட அண்ணன் பாவரசு அவர்கள் இந்த நிலைக்கு செயல்பட முடியுது என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய எழுச்சி தமிழுடைய பங்கு அதில் இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. ஆனால் அதை உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை இன்றைக்கு அவர் இருந்த பொறுப்பிலோ அல்லது ஐயா ஒன்றியரசன் அவர்கள் இருந்த பொறுப்பிலோ அவர் நினைத்திருந்தால் அவர்கள் இருந்த காலத்தில் எல்லா படங்களிலும் எல்லா இடங்களிலும் தலைவர் எழுச்சி தமிழர் பக்கத்தில் போய் அவங்க நிற்கிறது யாரும் தடுக்க முடியாது. என்ன பாவரசனும் ஒன்றியரசனும் தலைவர் எழுச்சி தமிழர் பக்கத்தில் போய் நின்று, இப்போ என்னை போன்றவர்கள் கூட சில நேரத்தில் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும், தலைவர் பக்கத்தில் போய் நிற்கலாமா, கேமரா எடுக்கும்போது நிற்கலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணமே இல்லாமல் இந்த இயக்கத்திற்காக தலைவர் எழுச்சி தமிழருக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பை உழைப்பை செலுத்தி மறைந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள். இந்த கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் இதில் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த அடித்தளம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இது உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அடித்தளம் இருப்பதால் உறுதியாக இருக்கு. அப்படிப்பட்ட அடித்தளத்தை அமைத்தவர்கள் அண்ணன் பாவரசு அவர்களும் ஐயா ஒன்றியரசன் அவர்களும் நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா வகையிலும் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருந்தது. நினைவாற்றல், மகத்தான நினைவாற்றல். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு இன்னும் சொல்ல போனால் சென்னையில் ரொம்ப எளிமையா அதே நேரத்தில் சுவையான உணவு கிடைக்கக்கூடிய பல ஹோட்டல்களை வந்து அறிமுகப்படுத்தினார் அண்ணன் பாவரசு அவர்கள். அப்பொழுது கூட சொல்லுவார், நான் இந்த தெருவில் வந்து தலைவருக்கு வண்டி ஓட்டிட்டு வரும்போது இப்படி போனேன் அப்படி போனேன் பல செய்திகளை என்னிடத்தில் பகிர்வார். நான் உள்ளபடியே சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடைய அண்ணன் பாவரசு அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு மகத்தான தலைவராக இந்த இயக்கத்திலே வலம் வந்த அண்ணன் பாவரசு என்பதாகத்தான் பார்க்கிறேன். அவர் யாரோடும் ஒப்பிடலாம் இல்லை வந்து அவருக்கு கம்பேரிசன் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு அவர் செயல்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அண்ணன் பாவரசு அவர்கள் இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி இருக்கிறார் என்பதாக பார்க்கிறேன். சின்னத்தை பத்தி எல்லாம் கூட சொன்னோம். அன்றைக்கு கூட மதுரையில் நேர குறைவு காரணமாக லேசா தொட்டுட்டு தான் காட்டினேன். நமக்கு வந்து சின்னம், பொது சின்னம் வேண்டும் என்று ஒரு சூழல் வருகிற போது பொது சின்னமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு 2016 தேர்தலின் பொழுது அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்த பொழுது அப்போ அவர் தான் என்ன சொன்னார், இல்லை நம்ம ஸ்டாரில் வந்து ஏற்கனவே நின்னோம் இல்லை, அந்த ஸ்டாரே வாங்கலாம். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லைன்னா இப்போ வந்து தேர்தல் விதிமுறைகள்லாம் மாறி இருக்கு, தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பாக தேமுதிக போட்ட ஒரு வழக்கினால் வந்து தேர்தல் ஆணையம் பல மாறுதல்களை செய்திருக்கிறது. முதல்லலாம் ஒரு மாநில கட்சியினுடைய சின்னம் இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு கட்சிக்கு வழங்கப்படும். அப்படி தான் சைக்கிள் சின்னம் பல மாநிலங்கள் இருக்குது, உதயசூரியன் சின்னமே கூட பல மாநிலங்கள் இருக்குது, ரெட்டையிலேயே கூட 2-3 மாநிலங்கள் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் மாணி காங்கிரஸ்க்கு இருக்குது. சைக்கிள் உங்களுக்கு தெரியும், முலாயம் சிங் அதோட சின்னமும் சைக்கிள் சின்னம் தான், சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேச கட்சியுடைய சின்னமும் சைக்கிள் சின்னம் தான். இதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த விதிகள்லாம் எப்போ மாற்றப்பட்டதுன்னா தேமுதிக வந்து 8% அதிகமான வாக்குகள் வாங்கி அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கலன்னும் பொழுது அவங்க போனாங்க, ஒரு கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழலில் வெறும் ஓட்டு மட்டும் பெற்றால் போதாது, இடங்களும் சேர்த்து பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது எலெக்ஷன் கமிஷனில். அப்போ அவங்க போட்ட கேஸில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் 2 கிரைட்டீரியாவும் கன்சிடர் பண்ண வேண்டாம், ஒன்று இத்தனை சதவீதம் ஓட்டு எடுக்கணும், இல்லை இத்தனை சீட்டு வாங்கணும் அப்படின்றது இருந்தால் போதும். இப்போ எப்படி 8% பெற்றால் அங்கீகாரம் என்று இருக்கிறதோ அதே மாதிரி 5% இடங்களை பெற்றால் அங்கீகாரம் என்று இருக்கிற நிலை வந்து அந்த தேமுதிக வழக்கு போட்ட போது தான் வந்தது. அப்போ இன்னொன்னையும் சொன்னாங்க, ஒரு மாநில கட்சியினுடைய சின்னம் இன்னொரு மாநிலத்தில் வேற எந்த கட்சியுமே பெற முடியாது. புரியுற மாதிரி சொன்னா, இன்னைக்கு பானை சின்னம் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நான் மாநில கட்சியாக அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் எந்த இடத்துலையும் பானை சின்னத்தை வேற யாருக்கும் ஒதுக்க முடியாது, அந்த சின்னத்தை ஒதுக்கவே முடியாது. யாருக்கு ஒதுக்கலாம்னா நாம எந்த மாநிலத்திலேயாவது போய் போட்டி போட்டோம் என்று சொன்னால் நமக்கு பானை சின்னத்தை ஒதுக்கலாம். அப்போ ஸ்டார் சின்னம் என்பது மிசோரம்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மிசோரம் நேஷனல் ஃப்ரண்ட்னு ஒரு கட்சி. அந்த மிசோரம் நேஷனல் ஃப்ரண்ட் கட்சியிலேயே அதில் ஒரு ஒற்றுமை என்னன்னா, நாம எப்படி சிறுத்தையை வச்சிருக்கோமோ அவங்களுடைய லோகோல புலியை வச்சிருக்காங்க அந்த கட்சி. அவர்களும் அங்கே விடுதலைக்காக போராடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியர்களே இல்லை, நாங்கள் மங்கோலிய ரேசை சார்ந்தவங்க, இனத்தை சார்ந்தவங்க போராடியவர்கள். அந்த கட்சிக்கிட்ட இருக்குன்னா அந்த சின்னோன்னு உடனே அவர் ரொம்ப இயல்பா, பாலு அது எதாவது முயற்சி பண்ண, எதாவது ட்ரை பண்ண பார்ப்போமா அப்படின்னாரு. தெரியலன்னா நாம வேணா ஒரு முயற்சி எடுக்கலானே, அந்த கட்சிக்கிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கலானே, அந்த கட்சிக்கிட்ட இருந்து என்ஓசி வாங்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் கொடுத்து பார்க்கலானே, அது ஒரு முயற்சி தானே அப்படின்னு. சரி அதை நம்ம முயற்சி பண்ணுவோன்னாரு. என்னென்ன எப்படி சொல்கிறீங்க, அது அங்கே நார்த் ஈஸ்டில் இருக்குது மிசோரம், இங்கே எங்கன்னா பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளானா கூட பரவாயில்ல நம்ம போகலாம், இல்லை நீ ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுனாரு. தற்செயலாக வந்து எனக்கு வந்து சமூக ஊடகத்தில் வந்து மிசோரமில் இருந்த ஒரு வழக்கறிஞர் பழக்கமானார். உடனே அந்த வழக்கறிஞர் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, எங்கள் கட்சி இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்கிறது, எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜோரம் தொங்கா அவர்களை பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர் முதலமைச்சரானார் தொங்கா, ஜோரம் தொங்கா அவர்களை பார்க்கலாம் நீங்கள் வேணா. அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன் போகலாம் அப்படின்னாரு. நானும் அண்ணன் பாவரசு அவர்களை மிசோரம் போகணும். மிசோரம் போய் 4 நாட்கள் அங்கே இருந்தோம். 4 நாட்கள் இருந்து அங்கே ஜோரம் தொங்கா அவர்களை பார்த்து அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி
நம்ம கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள், நம்ம கட்சியினுடைய லோகோ இதெல்லாம் சொல்லி அவரோட வீட்டிலேயே பார்த்து பேசி ஒரு 2 மணி நேரம் பேசணும்னா அவர் லெட்டரும் கொடுத்தார். இன்றைக்கும் இணையத்தில் இருக்குது அவங்க கொடுத்த என்ஓசிலாம். இந்த என்ஓசி லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தோம். ஆனால் அதற்குள்ளே இங்கே தேர்தல் தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டு வேகமாக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிலையில் வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியாத சூழல தலைவர் வந்து வேற ஒரு பொது சின்னத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே வந்து வேற ஒரு சின்னமாக வந்து அன்றைக்கு வந்து நம்ம பெற வேண்டிய நிலை இருந்தது. மோதிர சின்னத்தை வந்து அன்றைக்கு பெற்று வந்தோம். எதற்காக இதை சொல்கிறேன்னா, அவர் சும்மா அப்படியே கடந்து போயிடலாம். அவருக்கு வந்து சின்னம் இல்லைன்ட்டாங்க, ஸ்டார் வந்து இப்போ வாங்க முடியாதுன்றாப்புல, இந்த மாதிரி சட்ட சிக்கல் இருக்குது, வாங்க முடியாதுன்றாங்க. இதை அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு அவர் நினைத்ததுக்கு அந்த முனைப்புக்கு காரணம் ஒரு புறம் இயக்கப்பட்டு ஒரு புறம் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பதையெல்லாம் கடந்து இதை செய்தால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நினைக்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்கின்ற ஒரு பெயர் இருக்கும் என்கின்ற அந்த முனைப்பு, தலைவர் எழுச்சி தமிழர் எதை நினைக்கிறாரோ அல்லது தலைவர் எழுச்சி தமிழர் எதை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு, அதுதான் அண்ணன் பாவர்ஸ் இடத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு பண்புக்கூறாக நான் பார்க்கிறேன். அது எல்லா நிலையிலும் இன்றைக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவே இருந்தார். நான் அரசியல் தளத்தில் அரசியல் ரீதியாக வந்து திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட சந்தித்து இருக்கேன், அவர்களோட பயணித்தெல்லாம் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் வந்து மனசாட்சியோடு உண்மையாக சொல்கிறேன், அந்த தலைவர்களை விட எல்லாம் மிக உயர்ந்த தலைவராக அண்ணன் பாவர்ஸ் இருந்தார் என்று சொன்னால் அதில் வந்து எந்த விதமான பொய்யும் இல்லாத ஒரு வாக்கியமாக தான் இருக்க முடியும். அதற்கு ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த நிலையிலேயும் பணியாற்றக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் தலைமையின் மீது அல்லது தங்களை வழிநடத்தக்கூடிய தலைவரின் மீது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல லேக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அதிருப்தியோ இல்லை வந்து ஒரு மனது வந்து ஒரு சோர்வாகக்கூடிய நிலையிலோ வந்து பேசுவாங்க. ஆனால் அண்ணன் பாவர்ஸ் அவர்களை பொறுத்தவரை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதை சொன்னாலும் அல்லது அவர் எதை வேண்டும் என்று சொல்கிறாரோ அது செய்ய வேண்டும் என்று சொல்றாரோ அதை வந்து எந்த விதமான தயக்கம் இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான போராளியாக இருந்தார். இன்றைக்கு அவர் இல்லை என்பது உள்ளபடியே ஜீர்ணிக்க முடியாதுன்றதை விட நம்ப முடியாத நிலையை தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து அவரை இழந்து அழுது எனக்கு வந்து வத்தியே போச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவருடைய இழப்பு, அது வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இழந்திருக்கக்கூடிய ஒரு இழப்பு என்றால் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு இழப்பு. ஏதோ ஒரு வகையில் இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட முறையில் கூட ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என்னென்ன பால ஒரு மாதிரி இருக்காருண்ணா, இல்லைண்ணா கொஞ்சம் உடனே அவர் பேசக்கூடியது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது கூட அவரே தான் வந்து தலைவர் எழுச்சி தமிழத்தில் சொல்லி எனக்கு வந்து தேர்தல் பொறுப்பாளராக வந்து தேர்தல் பணியாற்றினார். உள்ளபடியே சொல்கிறேன், இன்றைக்கு வந்து பொது தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கோம். அதில் நம்முடைய தலைவருடைய மகத்தான பணி, தலைவருடைய மகத்தான பணியை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த அங்கீகாரத்தை என்னதான் களத்தில் வந்து பயிர் நல்லா விளைஞ்சிருந்தாலும் எல்லா வகையிலும் இருந்தாலும் கூட அதை முறையாக அறுவடை பண்ணி கொண்டு வந்து களத்தில் போட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை கச்சிதமாக செய்தவர் அண்ணன் பாவர்ஸ் என்று சொன்னால் அது வந்து மிகையாக. அந்த அளவிற்கு இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவர். இப்போ அவருக்கு வந்து நினைவேந்தல் இன்னைக்கு, அவருக்கு நினைவேந்தல்ன்றது இன்னைக்கு நாம் வந்து ஒரு நாள் அவரை பற்றி நினைவு கூர்ந்து விட்டு போவதல்ல. அவர் எதற்காக இந்த இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடமையாற்றினாரோ, எதற்காக பணியாற்றினாரோ, என்ன நோக்கத்தோட பணியாற்றினாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டியது என்பது நம்முடைய கடமை. அவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எந்த உயரத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த உயரத்திற்கு தலைவர் எழுச்சி தமிழர், அவர் ஏற்கனவே தலைவர் எழுச்சி தமிழர் அவராலே மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறார். ஆனால் ஒரு கல ரீதியாக ஒரு இடத்திலே தலைவர் எழுச்சி தமிழர் வர வேண்டும் என்கின்ற நம்முடைய விருப்பத்தை தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லக்கூடிய செய்கைகளை அவர் இடக்கூடிய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படக்கூடிய நிலையில ஒரு முழுமையான கள பணியாளராக ஒரு முழுமையான இயக்கத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது ஒன்றுதான் அண்ணன் பாவர்ஸ் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான வீர வணக்கமாக இருக்கும். இன்றைய நாளில் அவருடைய நினைவை போற்றி அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி அவர் எதை நினைத்தாரோ எந்த திசையிலே சென்றாரோ அந்த திசையிலே தொடர்ந்து களமாட உறுதியேற்கிறேன். நன்றி.